ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சுப்ரீம் கார்டு எம்பரரில் சீசன் 2ல் எபிசோட் 99 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பேன், என்னாலாம் அந்த 10,000 ஸ்பீட் கேக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க லீயுமே அந்த 3 ஹார்ஸோட லீடருமே நீங்கள் போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னாலாம் அங்கே போக முடியாது, இதை போய் டேரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பான். பிரதர் மூயும் இந்த ஜங்ஷன் கண்டத்துலேயே ஒரு ஜீனியஸை கூட நீங்கள் சந்திக்கலாம், அது மட்டும் 10,000 ஸ்பீட் கேக்குள்ளே ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்குது, அதோட எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படின்னு நம்ம ஹீரோட்ட ஆசைலாம் காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே ட்ரெஷர்ஸ் மேலே எந்த ஆசையும் இல்லை, அது மட்டும் இல்லை ஜீனியஸ் சொல்கிறீங்களே என்னோட ஸ்டூடெண்டே அவனோட பெரிய ஜீனியஸ் இப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்கே பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். லீயுமே இந்த 3 ஹெட்ஸ் கூட போய் சொல்ல ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ சொன்னது எல்லாத்தையும் சொல்ல அந்த புட்டிப்பாயிலுக்கு என்ன தைரியம், வெறும் லெவல் 4 டோங்ஷன் ரிலீமில் தான் இருக்கான், அவனுக்கு என்ன தைரியம் இப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு லீட்டருமே கோவப்பட்டு இருக்க. சார் உங்களோட தனிப்பட்ட விஷயத்தில் நாங்கள் எதுவும் மூக்கம் நுழைக்கல, நீங்கள் உங்களோட பிரச்சனை நீங்களே பேசி முடிச்சுக்குங்க, குடும்ப விஷயத்தில் நாங்கள் தலையிட விரும்பல இப்படின்னு அங்கே இருக்கிற என்னோட இடமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவர் வந்து அந்த ஜின்னர் பொண்ணோட அப்பா, நம்ம ஹீரோ கடைசியாக ஒரு பொண்ணோட பேசிட்டு இருப்பானே அந்த பொண்ணோட அப்பா தான் இவர் மாமனார்னு வச்சுக்கலாம். அவருமே அந்த புடிப்பையில நான் போய் பார்க்கணும் என்ன அழைச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுமே பயங்கரமாக கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோமே கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கதவை உடச்சிட்டு வந்து ஒரு அட்டாக் வருது. நம்ம ஹீரோமே அசால்ட்டாக அதை டிஃபெண்ட் பண்ணிடுறான். எப்படி அவன் டிஃபெண்ட் பண்ணா நான் ஆப்போசிட்ல இருக்கிறோம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோட பவரை பார்த்து அவருக்கே அதிர்ச்சி இருக்கும். நம்ம ஹீரோ கொஞ்ச நாளே பிரேக் த்ரூ ஆயிருப்பான். லெவல் 4ல் இருக்கிறவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது இப்படின்னு இவனு யோசிச்சுக்கிட்டு இருக்க. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோட பஞ்சு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் இருக்கு. அவரும் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு வருஷத்துக்கு முன்னாடி லைட்டிங் பள்ளத்தில் விழுந்து நீ அதிர்ஷ்டத்தால் தப்பிச்சுன்னு நினச்சேன், அது தப்பு, நீ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளாக மாறி இருக்க, அதனால தான் நீ அங்கேருந்து தப்பிச்சிருக்க இப்படின்னு இவரும் சொல்லுவார். அப்படின்னா என்னை பற்றி எல்லாமே தெரியுமா மூயூன், உன்னை பற்றி நல்லாவே தெரியும், இப்போ ஜிமோ நடிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை டாப் 3 ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க கொல்ல பார்த்தாங்க, அவங்கள்ட்டேருந்து தப்பிச்ச, எல்லாமே லக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவனுக்கு திறமை இருக்குடா இப்படின்னு சின்னரோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா என்னோட அப்பாவை பற்றியும் நல்லாவே தெரியும். 6 மாதத்துக்கு முன்னாடி குன்னுங்கிற ஒரு பொண்ணு, அதாவது உன்னோட முன்னாள் மனைவின்னு சொல்லலாம், அவளால் உன்னோட அப்பா காப்பாற்றப்பட்டாரு இப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருப்பார். ரொம்பவே நன்றி, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஹீரோவும் சொல்ல, அப்படின்னா நீங்கள் எதுக்கு அந்த 10,000 ஸ்பீட் கேக்குள்ளே போகிறதுக்கு என்ன அழைக்கிறீங்களா, உன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தேவை எங்களோட ஸ்டூடெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்ல, நம்ம ஹீரோவே நிச்சயமாக நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் இப்படி சொல்லுவான். அது மட்டும் இல்லை உங்கள் பொண்ணுன்னு சொல்ல வரதுக்குள்ள அவருக்கு நல்லாவே புரியும், என்னோட பொண்ணு உன்னை லவ் பண்ணுறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த 10,000 ஸ்பீட் கேக்குள்ளே போயிட்டு உயிரோட வா, நான் அதை பற்றி யோசிக்கிறேன் இப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவுமே என்ன மட்டும் எதுக்காக அந்த 10,000 ஸ்பீட் கேக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருமே கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, நான் வந்து கிழக்கில் இருக்க செகண்ட் ஹாலோட லீடராக இருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நிறைய பேர் போகிறாங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அப்படி ஏதாச்சும் வந்துன்னா என்னோட செகண்ட் ஹாலே அழிச்சிருவாங்க, அதுக்காக தான் நான் உன்னோட உதவியை கேட்குறேன் இப்படின்னு நம்ம ஹீரோயும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்காரு. எல்லாருமே சுயநலவாதிங்க தான்ப்பா இப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி நானும் அந்த 10,000 ஸ்பீட் கேக்குள்ளே போகிறேன், என்னோட யூன்கெட் சார்பாக நான் போகிறேன் இப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, சில இருக்கிறவருமே என்ன என்னை பற்றி திட்டிகிட்டு இருந்த மாதிரியே தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை மாமனாரே இப்படின்னு சொல்ல, நீ என்னோட மாப்பிள்ளடா, நீ என்ன திட்டினாலும் வாங்கிக்குவேன் அப்படி சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோ தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு கடைசியாக போகிறதுக்கு ஒத்துக்கிட்ட, நீ அந்த டீமோட கேப்டனாரு இப்படின்னு நம்ம ஹீரோவையும் அனுப்புறதுக்கு சம்மதிச்சிருவாரு. அவருமே இவனை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்கிற வரைக்கும் என்னோட ஃபேமிலி எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது, இவனை எப்படியாச்சும் என் ஃபேமிலி பக்கம் இழுக்கணும் இப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருப்பாரு. சரி இப்போதைக்கு மூயும் நீ இப்போதைக்கு டோங்ஷன் ரிலீமோட 4th லெவலோட பீக்கில் இருக்க, நீ சீக்கிரமாக 5th லெவல் டோங்ஷன் ரிலீமுக்கு வந்துரு, 10,000 ஸ்பீட் கேக்குள்ள இன்னும் பயங்கரமான ஆபத்துக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவுமே இடத்துல இருக்க மொத்த ட்ரெஸ்ஸையும் ஆட்டை போட்டேன், இது தெரியாமல் இவரும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவருமே நம்ம மட்டும் அங்கே போக போகிறது இல்லை, ஏகப்பட்ட கிளானை சேர்ந்தவங்க போக போகிறாங்க, அதனால நீ அங்கே இருக்கிற மான்ஸ்டரை மட்டும் பார்த்து பயப்படாத, மற்ற கிளானை சேர்ந்தவங்களை பார்த்தும் பயப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குன் கிளானு, யோசன் கிளானு, லின் கிளானு இதுமாரி ஏகப்பட்ட கிளான்ஸை காட்டுறாங்க. எல்லாருமே பேசுறது யூன்கெட் சர்வா வர மாஸ்டர் ஜிமோ கொல்லணும், அவன் தான் நமக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருப்பான் இப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா லீடர்ஸுமே சொல்லுவாங்க. அந்தந்த கிளான் லீடர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சரி அந்த மாஸ்டர் ஜிமுவை கொன்னுடுங்க இப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி க்ரீன் ஷேடப் பிளிட்ஸர் சேர்ந்தவனுமே அந்த மூயும் தான் ஜிமுங்கிற விஷயத்தில் இருக்கான், பார்த்த வேகத்துக்கு இந்த ட்ரெஷரை யூஸ் பண்ணி அவனை கொன்னுடு இப்படின்னு அந்த பெண்ணையும் கொடுப்பாரு. இந்த ஜோங்சு காண்டினென்ட்ல இருக்கிற எல்லா கிளான்ஸ், அதாவது சின்ன கிளான்ஸ் பெரிய கிளான்ஸ் எல்லாருமே அவங்கள்ட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான ஜீனியஸ், அவங்க செட்டில் இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்களை இந்த 10,000 ஸ்பீட் கேக்கு அனுப்புறாங்க. இதுமாரி சின்ன சின்ன கிளான்ல இருக்கிறவங்களும் அவங்க ஆளுங்களை அனுப்புறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் தான், ட்ரெஷரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க, அதே மாதிரி நீங்களும் உயிரோடு வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 10,000 ஸ்பீட்க்கு ஓப்பன் ஆனாலே பல பேர் சாவுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கே இருக்கிற புதையலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, உங்களோட உயிருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இங்கே 2 பேரும் உயிரோட வந்தாலே போதும், நீங்கள் எந்த ட்ரெஷரையும் எடுத்துகிட்டு வரலனா கூட பரவாயில்ல இப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு லேடி மாதிரி சொல்ல, சரிங்க மாஸ்டர் இப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க.